Answers to ISC 2024 Board Examination Questions என்ற சீரீஸின் 4th part. ஏற்கனவே இந்த சீரீஸில் செக்ஷன் பியில் 3 கொஸ்டின்ஸ்களுக்கான பதில்களை பார்த்தோம். இந்த வீடியோ லெசனில் மேலும் சில வினாக்களுக்கு பதில்களை பார்ப்போம். ஐஎஸ்சி எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இப்பகுதியில் விவரிக்கப்படும் பதில்கள் அனைத்தும் டெக்ஸ்ட் வடிவிலும் தயாராகி கொண்டிருக்கிறது. அதனுடைய பிரதி வேண்டுவோர் என்னை தொடர்பு கொள்ளவும். என்னுடைய இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போது நேரடியாக இன்றைய பாடத்திற்குள் செல்வோம். First question. Briefly discuss the implication of freedom of entry and exit under perfect competition. நீண்ட காலத்தில் நிறைவு போட்டியில் நிறுவனங்கள் தடையின்றி இண்டஸ்ட்ரிக்குள் நுழையவோ அல்லது வெளியேறவோ முடியும் என்ற சுதந்திரம் அனைத்து நிறுவனங்களும் லாங் ரன்னில் நார்மல் ப்ராஃபிட் அல்லது ஜீரோ எக்கனாமிக் ப்ராஃபிட்டை அடையும் நிலையை ஏற்படுத்துகிறது. இது எவ்வாறு நிகழ்கிறது என பார்ப்போம். செயல்பட்டு கொண்டிருக்கும் நிறுவனங்கள் சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்டை அனுபவித்து கொண்டிருந்தால் புதிய நிறுவனங்கள் இண்டஸ்ட்ரிக்குள் வரும். இது 2 விதமான தாக்கங்களை ஏற்படுத்தும். ஒருபுறம் அவுட்புட்டை அதிகரித்து அதன் காரணமாக பொருள் விலை குறையும். மறுபுறம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்களுக்கான டிமாண்ட் அதிகரித்து அதன் விளைவாக காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் உயரும். இப்படியாக இறுதியில் ஆவரேஜ் ரெவென்யூ ஆவரேஜ் காஸ்ட்டுக்கு சமமாகி அனைத்து நிறுவனங்களின் சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்டும் மறைந்து நார்மல் ப்ராஃபிட்டையே பெறத் தொடங்கும். அதற்கு மாறாக செயல்பட்டு கொண்டிருக்கும் நிறுவனங்கள் லாஸ் அடைந்து கொண்டிருந்தால் சில நிறுவனங்கள் இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியேறும். இது 2 விதமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஒருபுறம் அவுட்புட் குறைந்து அதன் காரணமாக பொருள்களின் விலை அதிகரிக்கும். மறுபுறம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்களுக்கான டிமாண்ட் குறைந்து அதன் விளைவாக காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் குறையும். இப்படியாக இறுதியில் ஆவரேஜ் ரெவென்யூ ஆவரேஜ் காஸ்ட்டுக்கு சமமாகி அனைத்து நிறுவனங்களின் லாஸும் மறைந்து நார்மல் ப்ராஃபிட்டையே பெறத் தொடங்கும். Second question. Per unit price of electricity is higher in the commercial sector as compared to the domestic sector. Identify and briefly describe this phenomenon. Name the market in which it is applicable. இது டிஸ்கிரிமினேட்டிங் மொனாபலிக்கு ஒரு நல்ல உதாரணம். மொனாபலிஸ்ட் என்பவன் ஒரு சிங்கிள் செல்லர். எலக்ட்ரிசிட்டி ஒரு ஸ்டேட் மொனாபலி. கன்சியூமர்ஸ்கள் ஸ்டேட்டிடம் இருந்து மட்டுமே எலக்ட்ரிசிட்டியை வாங்க முடியும். மொனாபலிஸ்ட் தன்னுடைய டோட்டல் ப்ராஃபிட்டை மேக்சிமைஸ் செய்து கொள்வதற்காக அவனுடைய பொருளை வெவ்வேறு கன்சியூமர்ஸ்களுக்கு வெவ்வேறு விலைகளில் விற்க முடியும். இங்கு ஸ்டேட் ஒரு மொனாபலிஸ்ட் என்பதால் கமர்ஷியல் செக்டாருக்கு உயர்ந்த விலையிலேயும் டொமஸ்டிக் செக்டாருக்கு குறைந்த விலையிலேயும் எலக்ட்ரிசிட்டியை விற்க முடிகிறது. இந்த பிரைஸ் டிஸ்கிரிமினேஷனை ஸ்டேட் வெற்றிகரமாக செயல்படுத்துகிறது என்றால் அதற்கு காரணம் 1. டொமஸ்டிக் செக்டாரில் உள்ள கன்சியூமர்ஸ் கமர்ஷியல் செக்டாரில் உள்ள கன்சியூமர்களுக்கு எலக்ட்ரிசிட்டியை மறு விற்பனை செய்வது, அதாவது ரீசேல் செய்வது முடியாது. 2. கமர்ஷியல் செக்டாரில் உள்ள ஒரு கன்சியூமர் தன்னை டொமஸ்டிக் செக்டாரை சேர்ந்த கன்சியூமர் என அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாது. இக்காரணங்களினால் ஸ்டேட் வெற்றிகரமாக பிரைஸ் டிஸ்கிரிமினேஷனை செயல்படுத்துகிறது. Third question. Briefly discuss the importance of selling cost under oligopoly market. Selling cost ஆலிகாபலி மார்க்கெட்டில் ஒரு முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது. வாடிக்கையாளர்களுக்கு ப்ராடக்ட்ஸ் பற்றி பெர்ஃபெக்ட் நாலேஜ் கிடையாது.
மேலும் அவர்களுடைய டிமாண்டையும் டேஸ்டையும் மாற்றி அமைக்க முடியும் என்ற விவரங்கள் ஒரு ஆலிகோபொலி ஃபர்மை செல்லிங் காஸ்ட்டை மேற்கொள்ள தூண்டுகிறது. எனவேதான் ஒரு ப்ராடக்டினுடைய டிமாண்ட் கர்வின் பொசிஷனையும் ஷேப்பையும் மாற்றுவதற்காக செலவிடப்படும் தொகைதான் செல்லிங் காஸ்ட் என்று E.H. சாம்பர்லின் கூறுகிறார். இந்த மார்க்கெட் ஃபார்மில் சில நிறுவனங்கள் மட்டுமே செயல்பட்டு கொண்டிருக்கும். அவைகள் ஒன்றோடொன்று கடுமையான போட்டியில் இருக்கும். அந்த நிலையில் ஒரு ப்ரொடியூசர் பிரைஸ் மற்றும் அவுட்புட் பற்றி மட்டும் முடிவெடுப்பதுடன் சேல்ஸை அதிகரித்து அதன் வழியாக ப்ராஃபிட்டை அதிகரிப்பது பற்றி முடிவெடுக்க வேண்டும். அதற்கு மிகவும் துணை புரிவது செல்லிங் காஸ்ட். செல்லிங் காஸ்டினுடைய வெவ்வேறு வடிவங்கள் வருமாறு: அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக செய்யப்படும் செலவு, சேல்ஸ் பர்சன்களுக்கு கொடுக்கப்படும் சேலரிஸ், தங்களுடைய பொருட்களை ஒரு ரீட்டைலர் அவருடைய கடையில் ஓரிடத்தில் காட்சிப்படுத்துவதற்காக செய்யப்படும் செலவு. சுருக்கமாக கூறுவதானால் சேல்ஸை அதிகரிப்பதற்காக செய்யப்படும் அனைத்து செலவுகளும் செல்லிங் காஸ்ட் தான். Fourth question. There are many manufacturers of pencils in the market who produce pencils in different designs and colors to attract children. Which market form is referred to here? Briefly explain the feature of this market form indicated in the given situation. இது மோனோபோலிஸ்டிக் மார்க்கெட் ஃபார்மை குறிப்பிடுகிறது. அந்த மார்க்கெட்டின் முக்கியமான அம்சங்களில் ஒன்று ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன். ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன் என்பது ப்ராடக்டை சிறு சிறு வழிகளில் மாற்றி அமைப்பதன் மூலம் ஒன்று மற்றொன்றிலிருந்து மாறுபட்டது என வேறுபடுத்தி காட்டுவது ஆகும். அப்படி வேறுபடுத்துவதாவது பிசிக்கல் டிஃபரன்ஸாக இருக்கலாம். உதாரணமாக பேக்கேஜிங், சேஞ்சிங் கலர் ஆஃப் த ப்ராடக்ட் போன்ற வழிகளில் மாற்றி அமைக்கலாம். அல்லது குவாலிட்டி டிஃபரன்ஸ் என்ற வடிவில் இருக்கலாம். உதாரணமாக ஒர்க்மேன்ஷிப், டியூரபிலிட்டி, ஸ்ட்ரெங்த் போன்றவற்றின் மூலம் ப்ராடக்டை டிஃபரண்ட் என காட்டலாம். அல்லது இமேஜினரி டிஃபரன்ஸாக இருக்கலாம். அதாவது மேகசின்ஸ், ஃபிலிம், ரேடியோ, டிவி, யூடியூப் போன்ற சாதனங்கள் மூலம் அடிக்கடி அட்வர்டைஸ் செய்து கன்சியூமர்ஸ்களுக்கு மத்தியில் ஒரு பிராண்ட் மற்ற பிராண்டுகளை காட்டிலும் உயர்வானது என்ற எண்ணத்தை உருவாக்கலாம். அல்லது ப்ராடக்டை விற்பனை செய்த பின்னால் ஃப்ரீ சர்வீசிங், ஹோம் டெலிவரி, அக்செப்டன்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்டு குட்ஸ் போன்ற பர்ச்சேஸ் பெனிஃபிட் என்ற வடிவிலும் இருக்கலாம். இவை தவிர பிற அம்சங்களும் இந்த அங்காடியில் உள்ளது. அவைகள் இந்த அங்காடியில் ஏராளமான செல்லர்ஸும் பையர்ஸ்களும் இருப்பார்கள். மார்க்கெட்டில் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் நிலவும். அந்த அங்காடியில் நிறுவனங்கள் எவ்வித தடையும் இன்றி இண்டஸ்ட்ரிக்குள் வரவும் வெளியே செல்லவும் முடியும். அங்காடியில் ஃபர்ம்ஸ், இண்டஸ்ட்ரி என்ற வேறுபாடு உண்டு. இவைகள்தான் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷனின் முக்கிய இயல்புகள். நல்லது, நமது பாடம் இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த செஷனில் சந்திப்போம்.